குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு. ஆளுநர் அதிகாரங்கள் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை குடியரசு துணைத் தலைவர் தன்கர் கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் சந்திப்பு. நீட்டை ரத்து செய்வோம் என திமுக அளித்த பொய் வாக்குறுதியால் 22 மாணவர்கள் தற்கொலை என அதிமுக குற்றச்சாட்டு. இன்று மாலை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாணவரணி சார்பில் மாணவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்படும் என அறிவிப்பு. மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ விலகல். துரை வைகோவின் கோரிக்கையை ஏற்று சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடும் மல்லை சத்யாவில் கட்சியிலிருந்து நீக்க வைகோ மறுப்பு தெரிவித்ததாக தகவல். கர்ப்பம் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சர்ச்சை பேச்சு. மக்கள் பிரதிநிதிகள் கண்ணியமாக பேச வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்த நிலையில் மீண்டும் திமுக எம்பி பேச்சு தற்போது பேசும் பொருளாகியுள்ளது. தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை மர்ம நபர்கள் ஹேக் செய்துள்ளதாக நடிகை குஷ்பு புகார். தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் ஹேக்கர்கள் எப்போதும் முன்னிலை வகிப்பதாகவும் வேதனை. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி ஆண்டவர் கலை கல்லூரியில் பேராசிரியர் கௌதம் என்பவரை சஸ்பெண்ட் செய்து கல்லூரி நிர்வாகம் உத்தரவு. மாணவர்களை நாற்காலியை கொண்டு தாக்குவதும் ஆபாச வார்த்தைகளில் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் நடவடிக்கை. வங்கதேசத்தில் இந்து சமூகத்தின் முக்கிய தலைவர் பவேஷ் சந்திர ராய் படுகொலை. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி பொதுமக்கள் போராட்டம். ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் உள்ள அரக்கு மற்றும் தும்ரிகுடா கிராம மக்கள் அணிய காலணிகளை அனுப்பிய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். கிராமத்திற்கு சென்ற அவர் காலணி அணியாத கிராம மக்களை கண்டு வேதனை அடைந்ததால் உதவி செய்ததாக தகவல். நூற்றி 27வது மலர் கண்காட்சிக்காக தயாராகி வரும் உதகை அரசு தாவரவியல் பூங்கா. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 15,000 மலர் தொட்டிகளில் பல்வேறு வண்ண மலர்களை பராமரிக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரம். நீலகிரி மாவட்டத்தில் கேரட் விலை கடும் வீழ்ச்சியால் சாலையோரத்தில் கொட்டி செல்லும் விவசாயிகள் கிலோவிற்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்கப்படுவதால் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக வேதனை. காஞ்சிபுரத்தில் கலைஞர் கைவினை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். குன்றத்தூரில் நடைபெறும் விழாவில் 8,951 கைவினை தொழில் முனைவோருக்கு ரூபாய் 170 கோடி கடன், ரூபாய் 34 கோடி மானியம் வழங்கப்படுகிறது. சென்னையில் 25ஆம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காத ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் தமிழகத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்தும் போராட்டம் நடத்த முடிவு. தமிழ்நாடு அரசு காவல்துறையின் நடவடிக்கையால் 0% கஞ்சா பயிரிடும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம். போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து பத்திரிகையாளர்கள் தகவல் அளித்தாலும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தகவல். டெல்லி ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது என்று முதலமைச்சர் கருத்து தெரிவித்த விவகாரம். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட பதற்றம் இன்னும் தணியவில்லை என்பதை முதலமைச்சர் பேச்சு உறுதிப்படுத்துவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கண்டனம். அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக எஸ்டிபிஐ கட்சி பொதுச் செயலாளர் அபூபக்கர் சித்திக் அறிவிப்பு. பாஜகவுடன் கூட்டணி வைத்த எந்த கட்சியுடனும் கூட்டணி கிடையாது என்று திட்டவட்டம். இன்னும் தான், அதாவது தாவேகா மட்டும் இல்லையே, பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கத்தான் செய்யுது. நான் பிஜேபி எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கத்தான் செய்யுது.
பொதுவாக நமக்கு எஸ்டிபி கட்சியை பொறுத்தவரையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னா பிஜேபி அலைன்ஸை எஸ்டிபியை அங்கீகரிக்காது, அவ்வளோதான். அதான் வந்து மிக தெளிவாக சொல்லணுமா. மற்ற இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு சம்பந்தமா எஸ்டிபி கட்சியுடைய மாநில பொதுக்குழு, இந்த மாநில செயற்குழு, தேசிய செயலக குழு எடுக்கக்கூடிய முடிவு. தமிழ்நாட்டின் முதல் குளிர்சாதன மின்சார ரயில் சேவை சென்னையில் தொடங்கியது. கோடை காலத்தில் வெயிலால் பயணிகள் சிரமம் அடைவதை தவிர்க்கும் வகையில் ஏற்பாடு. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் பேராசிரியர் கௌதம் என்பவர் நாற்காலியை தூக்கி மாணவரை தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. இருசக்கர வாகனத்தை வகுப்பறைக்குள் விட்டு மாணவர்களை மோதுவது போன்று மிரட்டியதாகவும் மாணவர்கள் புகார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வழக்கத்தை விட 3 டிகிரி வரையில் வெயில் அதிகரிக்க வாய்ப்பு. நேற்று அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 102.9 டிகிரி வெயில் பதிவு. டெல்லியின் முஸ்தாபாபாத் பகுதியில் 4 தளங்களை கொண்ட அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து. 4 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணி தீவிரம். தனது மகள் திருமண நிகழ்ச்சியில் மனைவியுடன் சேர்ந்து புஷ்பா படத்தின் இந்தி பாடலுக்கு நடனமாடிய அரவிந்த் கெஜ்ரிவால். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் இந்த நிகழ்வில் நடனமாடிய மற்றொரு வீடியோவும் இணையத்தில் வைரல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.